வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவோட அம்மா ரொம்ப தவிப்போட சத்யாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பாருன்னு தவிப்பா கேக்குறாங்க. அம்மா, நான் ஃபோன் பண்ணேம்மா, அவரு எடுக்கல. அங்க போய்கிட்டு தான் இருப்பாரு. ஏதாவது தெரிஞ்சா அவரே சொல்லுவாருமா. நீ பயப்படாம இருமான்னு மீனா ஆறுதல் சொல்றாங்க. அக்கா, எக்ஸாமுக்கு வேற இன்னும் ஹாஃப் அன் அவர் தான்க்கா இருக்கு. லேட் ஆயிட்டா உள்ளரையே விட மாட்டாங்கன்னு சீதாவும் வருத்தப்படுறாங்க. பரீட்சை எழுதாட்டி பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவன் நல்லபடியா வந்து சேர்ந்தா மட்டும் போதும். அம்மா பொன்னியம்மா, என் புள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு அப்படின்னு மீனாவோட அம்மா வேண்டிட்டு இருக்க. முத்துவும் செல்வமும் சத்யாவை கூட்டிக்கிட்டு கீழே வர்றாங்க. வர்ற முத்து போன் எடுத்து பார்த்துட்டு, உங்க அக்கா கால் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறவரு கால் பண்ண, அம்மா அவர்தாம்மா கால் பண்றாரு அப்படிங்கிற மீனா ரொம்பவே ஆர்வமா போன் ஆன் பண்ணி, ஏங்க சொல்லுங்க, சத்யாவை பார்த்துட்டீங்களா? அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு ஒரே பரபரப்பா கேக்குறாங்க. மீனா மீனா டென்ஷன் ஆகாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சத்யாவை பார்த்துட்டேன், அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, அம்மா சத்யா கிடைச்சிட்டானாமா அப்படின்னு மீனா சொல்ல, உடனே அவங்க அப்பா படத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க உங்க அம்மா. சீதா இன்னொரு லைன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப என் தம்பி கிடைச்சிட்டானா அப்படின்னு சீதா கிடைக்க, ஆமா, அந்த லொகேஷனுக்கு நானே எங்க போலீஸ் அனுப்பி தேட சொன்னேன். ஆனா அவங்க அங்க போறதுக்குள்ள உங்க மாமா அங்க போயிருக்காரு போல இருக்கு. அவரே உன் தம்பிய காப்பாத்திட்டாரா அப்படின்னு அருண் சொல்ல, அப்பாடா, நான் சொன்னேன்ல எங்க மாமா எப்படியாவது காப்பாத்திருவாருன்னு அப்படின்னு சீதா உள்ளர ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அருண் கூட. சத்யாவுக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு மீனா கேட்க, நான் இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா? அவன் மேல ஒரு தூசி கூட படல, நீ பயப்படாத அப்படின்னு முத்து சொல்ல, எங்கெங்க இருந்தான் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எல்லாம் அந்த சிட்டியோட வேலைதான். சத்யா பரீட்சை எழுதக்கூடாதுங்க வேண்டி அவனை கட்டி போட்டு வச்சிருந்தான். முத்து சொல்ல, பொறுக்கி, அவனெல்லாம் ஒரு மனுஷனாங்க? சத்யா வாழ்க்கையை கெடுக்கறதுலயே குறியா இருக்கான்னு மீனா கடுப்பா சொல்றாங்க. இதுக்கு மேல அவனால எதுவும் பண்ண முடியாது மீனா. நானும் அவனை போட்டு நல்ல 4 சாத்து சாத்திட்டேன். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு முத்து சொல்றாரு. போலீஸ் வந்தாங்களான்னு மீனா கேட்க, ஆமா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். கரெக்ட்டா வந்துட்டாங்க மீனா. அந்த சிட்டியையும் அவனோட ஆளுங்களையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராதுல்லன்னு சீதா கேட்க, எதுவும் வராது, அரெஸ்ட் பண்ணியாச்சுங்கிறாரு அருண். ஆனா உங்க மாமா தான் போலீஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டு அந்த உன் தம்பிய காப்பாத்திருக்கன்னு ரொம்பவே நேர்மையா சொல்றாரு அருண். ரொம்பவே பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிற சீதா, எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா எங்க மாமா சும்மாவே இருக்க மாட்டாரு. எங்க வீட்ல எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாமே எங்க மாமா தான் அப்படின்னு சீதா சொல்ல, ரிஸ்க் எடுத்து இவ்ளோ பண்ணியிருக்காரு. அதுவும் ஒய்ஃபோட ஃபேமிலிக்காக இவ்ளோ பண்றாருன்னா நல்லவரா தான் இருப்பாருன்னு அருண் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன, கொஞ்சம் முன்கோவம் அதிகம். ஆனா ரொம்ப நல்லவரு. ஒரு நாள் நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லங்க, யார் என்னன்னே தெரியாம நமக்காக உதவி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கத்தான் மீனா செய்யறாங்க. யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லணும் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்க, கண்டிப்பாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, மீனா சத்யா நல்லா இருக்கான்லன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கானாம்மா அப்படிங்கிறவங்க, "ஏங்க, நீங்க சத்யா கிட்ட போனை கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதோ இங்கதான் இருக்கான், அவங்கிட்ட குடுக்குறேன் இரு அப்படின்னு போனை சட்டையில தேய்ன்னு தேய்ச்சிட்டு, இந்த உங்க அக்கா பேசணுமா பேசுன்னு சத்யா கிட்ட போனை கொடுக்குறாரு முத்து. ஹலோ அக்கான்னு சத்யா சொல்ல, சத்யா நல்லா இருக்கல்லன்னு மீனா கேட்க, அக்கா எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நீ ஒன்னும் பயப்படாதன்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும்போது போனை கூடன்னு அவங்க அம்மா வாங்குறாங்க. சத்யா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா, உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்க, அம்மா அழாதம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், மாமா கரெக்டா வந்துட்டாரு அப்படின்னு சத்யா சொல்ல, இதுக்காக தான்டா சொன்னேன் அந்த சிட்டி கூட சேர்ந்து சுத்தாதன்னு. இப்ப பாத்தியா அந்த பாவி என்ன பண்ணிருக்கான்னு, உன் வாழ்க்கையவே கெடுக்க பாத்துருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்துட்டு இப்ப அவனை திட்டுற, அதான் கிடைச்சிட்டான்ல, விடுமா அப்படின்னு மீனா போனை வாங்க, முத்துவும் இங்க போனை வாங்குறாரு. டேய், பேசுனது போதும்டா, வாடா, உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, குடுறான்னு வாங்கிட்டு இருக்காரு. அடா ஆமாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சரியான டைமுக்கு போக முடியுமா அப்படின்னு மீனா கேட்க, யாரு பக்கத்துல வச்சுட்டு என்ன கேள்வி கேக்குற? ஒருத்தனை கரெக்டான டயத்துல கொண்டு போய் சேர்க்கறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். நான் கொண்டு போய் டான்னு விட்டுறேன், அவன் எழுதுவான், நீ வை பாத்துக்கலாங்கிறாரு முத்து. சரிங்க, பாத்து போயிட்டு வாங்கன்னு மீனா வைக்க, சரின்னு போனை வைக்கிற முத்து. செல்வம், நீ ஆட்டோ புடிச்சு போயிடு, நான் இவனை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பைக் எடுத்த.
சரிடா பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி செல்வம் நகர்ந்துக்க தேங்க்ஸ் நானேட்டு சத்யாவும் பின்னாடி ஏறுறாரு. 2 பேருக்கும் பை சொல்ற செல்வம் பார்த்து பத்திரம்டா அப்படின்னு சொல்ல ஒரு யூ டர்ன் போட்டு முத்து வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சீதா சொல்ல எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேக்குறாரு அருண். நீங்க மட்டும் அந்த லொகேஷனை பார்த்து சொல்லாம இருந்திருந்தா சத்யாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சீதா சொல்ல பாத்தியா பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்ட. உன் குடும்பம் எனக்கும் குடும்பம் தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதானேங்கிறாரு அருண். ஆமா அப்படிதான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு வெக்கமா சிரிச்சிட்டு இருக்க சீதான்னு மீனாவோட வாய்ஸ் கேக்குது. அக்கா கூப்பிடுறேன் நான் அப்புறம் பேசுறேன் பை அப்படின்னு சீதா சொல்ல பையன்னு போன வைக்கிறாரு அருண். சொல்லுக்கான்னு சீதா வெளியே ஓடி வர்றாங்க. சத்யா கிடைச்சிட்டானண்டி உங்க மாமா போய் காப்பாத்திட்டாரா அப்படின்னு மீனா சொல்ல தெரியுமேன்னு சிரிக்கிறாங்க சீதா. தெரியுமா எனக்கே இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. உனக்கு எப்படி தெரியும்னு மீனா கேக்குறாங்க. அதான் நீ சொன்னியக்கா அப்படிதான் அப்படின்னு சீதா சொல்ல நம்பாம மீனா ஏங்கிறாங்க. அக்கா இல்லக்கா உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு சத்யா கிடைச்சிட்டான்னு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அங்க யாரோ போலீஸ கூட அனுப்பி வச்சிருந்தாங்களாமே அப்படின்னு மீனா சொல்ல அதுவும் தெரியுமேங்கிறாங்க சீதா. அது எப்படி உனக்கு தெரியும்னு மீனா கேள்வியா கேட்க அதையே இப்ப நீதானேக்கா சொன்ன அப்படின்னு சீதா கொஞ்சம் வெக்கத்தோட சொல்ல என்னடி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனா கேட்க அத விடுக்கா இப்ப சத்யா நல்லா இருக்கான்லன்னு சீதா சமாளிக்கிறாங்க. நல்லா இருக்கான் அவனை இப்ப அவரு காலேஜுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா எக்ஸாம் எழுதிருவாங்கிறாங்க மீனா. உண்மையிலேயே மீனா ஆரம்பத்துல மாப்பிள்ள மேல எந்த அபிப்பிராயமும் இல்லாம தான் இருந்தேன். இப்படி ஒரு ஆளுக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டோமேன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு பெரிய தூணா மாப்பிள்ள தாண்டி இருக்காரு. அவரு நம்ம கூட இருக்கிறதே ரொம்ப தைரியமா இருக்கு. மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைச்சது அதிர்ஷ்டம் தான் மீனா அப்படின்னு அவங்க அம்மா நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு இருக்க. ஆமாமா அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மீனாவும் சொல்ல மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்ல மனுஷனா சீதாவுக்கும் புருஷனா அமையணும். கடவுள் அப்படி ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு எதுக்குமா நீ கடவுளை கூப்பிட்டு இருக்க சீதாவே கூட்டிட்டு வந்துருவா. இல்ல சீதா அப்படின்னு மீனா பொடி வச்சு சொல்ல என்னது அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அதுவா அது ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சமாளிக்கிற சீதா அக்காவை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு திரும்புறாங்க அம்மா கிட்ட. அக்கா சும்மா சொல்றாமான்னு அவங்க சொல்ல ஆமாமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு மீனாவும் சொல்றாங்க. இப்பவே கோவிலுக்கு போய் சத்யாவுக்கு அர்ச்சனை பண்ணணும் அவன் நல்லபடியா பரிச்சை எழுதணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆமாமா நானும் வீட்டுக்கு போகணும்னு கிளம்புறாங்க மீனா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு முத்து வீட்டுல அவரோட கட்டில உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க விஜயா ஹால் சோஃபாவுல அதுவும் அவங்க ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ரோஹிணி உள்ளர வர்றாங்க. நேரா வந்து விஜயா கிட்ட ஆன்ட்டி ஆன்ட்டி உங்களை தான் கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா காதே கேட்காத மாதிரி சீரியஸா ஒரு புக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கிராஸ் பண்ற அண்ணாமலை விஜயா அப்படின்னு கூப்பிட என்னங்கன்னு தலைய மட்டும் திருப்பி கேக்குறாங்க. அங்க பாருன்னு சொல்ல விஜயா மறுபடியும் கண்டுக்காம புக்க பாத்துக்கிட்டு இருக்க ரோஹிணி பைக்குள்ள கைய விட்டு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இதுன்னு கேட்க இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல உடனே படக்குன்னு வாங்கிக்காம என்ன பணம் இதுன்னு விஜயா கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு மேக்கப் ஆர்டர் வந்துச்சு அதுல கிடைச்ச பணம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க வெளியே வந்து நிக்கிற மனோஜும் பாக்குறாரு. உள்ள இருந்து வந்த ரவி முத்துவிட்ட கட்டில உட்கார ஸ்ருதி வெளியே வந்து பாக்குறாங்க. அதை எதுக்கு என்கிட்ட குடுக்குற அப்படின்னு விஜயா கேட்க இல்ல பேமெண்ட் வந்துச்சு அதான் உங்ககிட்ட நீட்டிட்டு நிக்கிறாங்க ரோகிணி. என்ன கிண்டல் பண்றியா என்ன கிண்டல் பண்றியான்னு கேக்குறேன் அப்படின்னு விஜயா கத்தலா கேட்க இல்ல ஆண்டி நான் இன்னைக்கு சம்பாதிச்சேன் அதான் உங்ககிட்ட குடுக்கலான்னு. இதுல கிண்டல் பண்ண என்ன இருக்கு ஏன் தப்பாவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பரிதாபமா கேக்குறாங்க ரோஹிணி. ஓஹோ நீ கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுன்னு நடிச்சிட்டு இருந்த அது இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறது இல்ல பணத்தை கொடுத்தா பல்ல காட்டிடுவேன்னு நினைச்சியா நான் என்ன பண பேயா அப்படின்னு விஜயா கேட்க இல்ல ஆண்டி நான் ஒன்னும் அப்படி நினைக்கல எனக்கு தெரியாதுன்னு ரோஹிணி சொல்றாங்க. என்ன தெரியாது அப்படின்னு விஜயா கேட்க இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பணப்பேயெல்லாம் இல்ல ஆண்டி உண்மையிலேயே நான் பணக்காரியா இல்லாம இருக்கலாம் ஆனா என்னால தேவையானது சம்பாதிச்சு வாழ்க்கைக்கு தேவையானது சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதான் நான் சம்பாதிச்சதை உங்ககிட்ட குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் நீ குடுக்க தேவையில்ல எனக்கு எதுக்கு நீ குடுக்கணும் அப்படின்னு விஜயா ரிவர்ஸ்ல பேச
அம்மா ரோகிணி ஆசைப்பட்டு தானே குடுக்குறா, வாங்கிக்கோங்கங்கிறாரு மனோஜ். அம்மா வாங்குவாங்க பாரு. அப்படின்னு மெதுவா ரவி கிட்ட சொல்றாரு முத்து. நீ சொல்றியேன்னு தான் நான் வாங்குறேன். நான் ஒண்ணும் பணத்துக்கு ஆசைப்படுற பணப்பேய் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா கவரை லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு உள்ள இருக்க பணத்தை ரைட் ஹேண்ட்ல எடுக்கிறாங்க. வேற என்ன பேய் ஆண்டி அப்படின்னு அதுவரையிலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி வர, ஸ்ருதி சும்மா இருங்கிறாரு ரவி. முத்து சிரிச்சிட்டு இருக்க எல்லாரும் விஜயாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கவர்ல இருந்து பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நோட்டு அழுக்கா இருக்கு பாத்து வாங்குறது இல்ல அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. அப்படி உனக்கு பணத்தாசை இல்லன்னா அந்த பொண்ணை ஏதோ ஒரு மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுத்தது, அதை வேணா அவகிட்ட திருப்பி கொடுத்துருங்கிறாரு அண்ணாமலை. அவ்வளவுதான், விஜயாவுக்கு திக்குன்னு ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் பணத்தாசை இல்லாம நடிச்சதே பெரிய விஷயம் நினைக்கிறவங்க பணத்தை ரப்பர் பேண்ட் போட்டு கவர்க்குள்ள வைக்க ஒருவேளை திருப்பி கொடுக்க போறாங்களோ அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. இது நல்ல பாயிண்ட்ப்பா. ஆசைப்படாத விஷயத்த நம்ம எதுக்கு வச்சுக்கிட்டு, அதான் திருப்பி குடுத்துறலாம்ல அப்படின்னு முத்துவும் சொல்ல, அது மனோஜ் என்கிட்டயே இருக்கட்டும்னு தானே ஆசைப்படுறான் அப்படின்னு விஜயா சமாளிக்க, ஆன்ட்டி மனோஜ் மட்டும் இல்ல ஆன்ட்டி, நானும் அதான் ஆசைப்படுறேன். இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். அங்கிள் எனக்கு என்ன அம்மாவா இருக்காங்க, அந்த இடத்துல இப்ப ஆன்ட்டி தானே இருக்காங்க, அதான் அவங்க கிட்ட குடுக்குறேன் அப்படின்னு அவங்க பொய்ய ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அடாடாடா பார்லரமா அடிச்சது பாரு சிக்ஸரு அப்படின்னு முத்து சொல்ல, போடா அப்படின்னு எழுந்து போறாரு அண்ணாமலை. எழுந்து வர்றவரு விஜயா கிட்ட வந்து நின்னு, விஜயா எப்ப நீ ரோகிணி கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டியோ அப்பவே உனக்கும் அவளுக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இனி அவகிட்ட சகஜமா நல்லா பேசு, நல்லா பழகு, கோவப்படாத. நம்ம வீட்டு மருமக நமக்கு பொண்ணு மாதிரி தானேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் முடியல அப்படின்னு விஜயா சொல்ல, பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்ற அண்ணாமலை, அப்புறம் எதுக்கு பணத்தை வாங்கின அப்படின்னு கேக்க, இதோ பாருங்க, இந்த பணம் அவ பண்ண தப்புக்கு கொடுத்தது. இப்போ தப்பு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உருளைக்கிட்ட விஜயா கேக்க, அதையும் நீயே சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. ஃபைன் கட்ட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவ பண்ணின தப்புக்கு ஃபைன் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னோட பேராசைக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிறாங்க. ரோகிணி தவிப்பா, மனோஜ் ஏதாவது ஹெல்ப்புக்கு வருவானான்னு பாக்குறாங்க. அந்த கொல்லலி மங்கை அசையணுமே. ஏய் இனிமே நீ இப்படி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட ஃபைன் கட்டுற, புரியுதா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. மொத்தமா மாட்டிக்கிட்டோமான்னு தவிப்பா ரோகிணி நின்னுட்டு இருக்க. மனோஜ், உங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நீயும் உன் பொண்டாட்டியும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்பா இப்பெல்லாம் கோர்ட்ல கூட ஃபைன் கம்மியா தான்ப்பா வசூல் பண்றாங்க, இது ரொம்ப ஓவர் வசூலால இருக்கு, சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே ஃபைனா தான் கட்டணும் போல இருக்குங்கிறாரு முத்து. விஜயா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டுட்டு இருக்க, அங்கிள் நீங்க சொல்லி யூஸ் இல்ல, நாம இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவோம், ஆனா ரோஹிணி அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவாங்க, கடைசியில நாம தான் நோஸ்கட் ஆகணும்னு ஸ்ருதி சொல்றாங்க. கரெக்டா சொல்ற பலகுரலு, நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. வேற என்ன பண்றதுன்ற மாதிரி ரோஹிணி ரூமுக்குள்ள போலான்னு திரும்ப, மாமா ஒரு சந்தோஷமான விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்ன இவ சாக்லேட் குடுக்கறா, அத்தை சொன்ன மாதிரி இவ என்ன உண்டாயிட்டாளா அப்படின்னு மீனா பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. மாமா இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்கன்றாங்க மீனா. என்ன விஷயமான்னு கேக்குறாரு நம்மள. என் தம்பி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா மாமா, இன்னையோட அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா நீட்ட அண்ணாமலை எடுத்துக்கிறாரு. ச்சே அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. எங்க வீட்ல அவனும் ஒரு டிகிரி வாங்கிட்டானா, எங்க அப்பா கண்ட கனவு நிஜமாயிடும், எங்க அப்பா அவனை டிகிரி படிக்க வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு, இப்ப அப்பா இல்ல, அதான் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்றேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உன் தம்பி நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போவான் பாருங்கிறாரு அண்ணாமலை. ரொம்ப சந்தோஷம் மாமான்னு மீனா சொல்லிட்டு இருக்கு. ஐயோ இதுங்க அக்கப்போர் தாங்க முடியலன்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. இந்தாங்க ரவி எடுத்துக்கோங்கன்னு ரவி கிட்ட போக, ஆமாப்பா அதெல்லாம் அவன் கண்டிப்பா பெரிய வேலைக்கு போவான்ப்பா, அவனை பத்தி பேசினவங்க எல்லாம் அவனை அண்ணாந்து பாப்பாங்க அப்படிங்கிற முத்துவும் சாக்லேட் எடுத்துக்கிறாரு. இந்தாங்க ஸ்ருதின்னு சொல்ல அவங்க எடுத்துக்கிட்டு, மீனா உங்க பிரதர் கிட்ட என்னோட விஷஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சொல்றேங்கிறாங்க மீனா. அண்ணி இப்ப சாக்லேட் ஓகே, ஆனா ரிசல்ட் வந்த உடனே பெரிய ட்ரீட்டா வைக்கணுங்கிறாரு ரவி. அதுக்கு என்ன ரவி, பிரியாணியே போட்டுடலாம் அப்படிங்கிற மீனா ரோஹிணி கிட்ட வந்து, ரோஹிணி எடுத்துக்கங்கன்னு நீட்டுறாங்க. ரோஹிணி எடுத்துக்க இவங்களே பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு, இந்தாங்க உங்க வீட்டுக்காரரு கொடுங்கன்னு குடுக்குறாங்க. ஏன் நீ கொடுக்க மாட்டியா அவனுக்கு அப்படின்னு விஜயா கேட்க, ஏன் அவன் பார்லர் அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டானாமா அப்படின்னு முத்து கேட்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா நீட்ட, ஆமா பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு எக்ஸாம் எழுதிருக்கான், சாக்லேட் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல, எங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்க பையன் காலேஜ் போய் படிச்சு டிகிரி வாங்குறதே எங்களுக்கு பெரிய விஷயம் அத்தை, எங்களுக்கு பணம் காசை விட படிப்பு தான் அத்தை முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா அவங்கள முறைக்கிறாங்க. சரியா சொன்னம்மா மீனா,
பணம் காசெல்லாம் எப்ப வேணும்னாலும் வரும், எப்ப வேணும்னாலும் போகும். ஆனா படிப்பு மட்டும் எப்பவுமே கூட வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அத்தை சாக்லேட்னு மீனா மறுபடியும் நீட்ட எனக்கு வேண்டான்னு வெறுப்பா சொல்றாங்க விஜயா. மீனா, அம்மா கைய பாத்தியா? 20,000 ரூபாய் பணம் இருக்குது. நீ என்னடான்னா 2 ரூபாய் சாக்லேட்ட கொண்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த பாக்குற. அது நடக்குமா அப்படின்னு முத்து சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. 20,000 ரூபாய் இங்க இருக்கு, 2 ரூபாய் இங்க இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு விஜயாவை பாக்குறாங்க. விஜயா கவரோட எழுந்து உள்ளர போயிடுறாங்க. அவளை விடுமா, உன் தம்பி எக்ஸாம்ல பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆளா வருவான் பாருமா. உங்க அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அதை பார்த்து முத்துவும் சிரிக்கிறாரு. நைட் ஆகுது. மீனா பால் எடுத்துட்டு முத்துக்கிட்ட வர்றாங்க. இந்தாங்க பால் நின்னுட்டு அதை வாங்கி பக்கத்துல வைக்கிறாரு முத்து. எங்க ஆறிட போகுது, குடிங்கன்னு சொல்ல குடிக்க ஆரம்பிக்கிற முத்து, என்ன மீனா பால்ல இனிப்பு வித்தியாசமா இருக்குங்கிறாரு. அதுல சக்கரை போடல, தேன் கலந்த அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்குங்கிறாரு. உங்களால தாங்க சத்யா இன்னைக்கு நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கான். சித்தி, என் தம்பி என்ன வேணாலும் பண்ணிருப்பான், அவன் உயிரையும் காப்பாத்தி பரீட்சை எழுத வச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க மீனா. எனக்கே நன்றி சொல்றியா நீ? ஆனா இந்த விஷயத்துல நான் மட்டும் பெருசா எதுவும் பண்ணிரல. சீதாவுக்கும் இதே மாதிரி தேன் கலந்து பால் கொடுக்கணும். ஏன்னா அவ சத்யாவோட லொகேஷனை கரெக்டா வாங்கி கொடுத்ததுனாலதான் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அதுவும் உண்மைதாங்க, சீதா சரியான நேரத்துல உதவி பண்ணா அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா காலையில போன அவசரத்துல கேட்க மறந்துட்டேன், சீதாவுக்கு எப்படி அந்த லொகேஷன் கிடைச்சது, அவளுக்கு யார் கொடுத்தது? ஏன்னா நாங்க நேரா போய் சைபர் கிரைம்ல கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சீதாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேளு, யாரு ஹெல்ப் பண்ணதுன்னு கேளுன்றாரு முத்து. அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, நான் எதுவும் கேட்கலன்னு அவசரமா சொல்றாங்க மீனா. இப்ப கேட்டு வை மீனா, யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறாரு முத்து. சரிங்க, நான் அதை அப்புறம் கேக்குறேன். ஆமா, நான் சாயங்காலம் வர்றப்ப அத்தை கையில நிறைய பணம் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீனா கேட்க, 20,000மா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க ஏது அந்த பணம்ங்கிறாங்க மீனா. பார்லர் அம்மா கொடுத்ததுதான் முத்து சொல்ல, யாரு ரோஹிணியாங்கிறாங்க மீனா. ஆமா, இன்னைக்கு ஏதோ மேக்கப் போட போச்சு போல இருக்கு, அந்த சம்பள பணத்தை அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருச்சுங்கிறாரு முத்து. அத்தை கிட்ட எதுக்கு அவங்க கொண்டு வந்து குடுக்குறாங்கன்னு மீனா கேட்க, அங்கதான் இருக்க பார்லர் அம்மாவோட புத்திசாலித்தனம் அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க சொல்றீங்கன்னு புரியாம மீனா கேட்க, அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. அவங்க எப்பவுமே பணத்தை தானே முதல்ல பாப்பாங்க. அந்த பணம் இல்லன்னு தானே இப்ப பார்லர் அம்மாவை அம்மா தரையில தூக்கி போட்டாங்க. இப்ப சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை தாஜா பண்ண பாக்குது. சம்பாதிக்கிறதெல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்தா அம்மாவோட கோவம் போயிரும்னு அது ஒரு கணக்கு போட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படின்னு யோசனையா மீனா கேக்குறாங்க. ஆனா பார்லர் அம்மா போட்ட கணக்கு இந்த விஷயத்துல என் அம்மா கிட்ட தப்பா தான் போய் முடிய போகுது. பார்லர் அம்மா இந்த கணக்குல முட்டை தான் வாங்க போகுது பாரு அப்படின்னு முத்து சொல்ல, எப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. பணத்தை கொடுத்து அம்மாவோட கோவத்தை போக வச்சு பழையபடி பாசமா மாத்திரலான்னு அது கணக்கு போடுது. ஆனா ஏன் அம்மா பார்லர் அம்மா விட பயங்கரமான ஆளாச்சே. என் அம்மா பணத்தை வாங்கிட்டாலும் அவங்க குணமெல்லாம் மாற போறது இல்ல. என் அம்மாவோட பணக்கார மருமக ஆசையெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம என் அம்மாவை யாராவது நம்ப வச்சு ஏமாத்துனா கடைசி வரையில அந்த காண்டு அவங்கள விட்டு போகவே போகாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஆனா ரோகிணியே பாவம் தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, யாரு அதுவா? பாவம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு முத்து கேக்க, அது தெரியல. ஆனா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க தானே அவங்க இவ்வளவு பொய் சொன்னாங்க அப்படின்னு மீனா கேக்க, எனக்கு ஒண்ணு மட்டும்தான் மீனா புரியவே இல்ல. இந்த ஓடுகாலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பார்லர் அம்மா எதுக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணுச்சு? அவன் அவ்வளவு ஒருத்தெல்லாம் இல்லையே அப்படின்னு முத்து சொல்ல, அவங்களுக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப அத்தை கிட்ட தான் ரோஹிணி மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் கூட அத்தை கிட்ட குடுக்கற நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்க, ஆனா அது என்னதான் குட்டி கர்ணம் போட்டாலும் எங்க அம்மா எல்லாம் ஏத்துக்க போறது கிடையாது அப்படிங்கிற முத்து பாலை குடிச்சு முடிக்க, பாப்போங்க. ஏங்க நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய மண்டபத்து டெக்கரேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா இன்னும் பெரிய ஆர்டரா எடுக்க போறியாங்கிறாரு முத்து. 2 3 பேரை கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசி யாருக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இன்னைய தேதிக்கு நீதான் இதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கிற, உனக்குதான் நல்ல பேர் இருக்கு, கண்டிப்பா உனக்குதான் கிடைக்கும் பாரு அப்படின்னு நல்லாவே நம்பிக்கையா சொல்றாரு. கிடைக்கும்னு நம்புறேங்க, இது ரொம்ப பெரிய ஆர்டர் வேற, கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், பாக்கலான்னு சிரிக்கிறாங்க மீனா. இன்னைக்கு என்ன சும்மா வந்திருக்கீங்கன்னு மீனா கேட்க, இல்லையே கார் ஓட்டி சம்பாதிச்சுட்டு தானே வந்தேங்கிறாரு முத்து. அது இல்லைங்க, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, பொதுவா இந்த மாதிரி நேரத்துல குடிச்சிட்டு வருவீங்கல்ல, அதான்
கேட்டேன்னு தூண்டி விடுற மாதிரி மீனா கேட்க, ஐயோ இது தோணாம போச்சே முதல்லயேவும், பாலை வேற இவ்வளவு குடிச்சிட்டேன் அப்படிங்கிற முத்து டம்ளரை பார்த்துட்டு இருக்கா கொஞ்சோண்டு, இத நீ குடிச்சிட, இன்னொரு அரை அவர் இருக்குங்கிறாரு முத்து. தூவ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மீனா எதுக்குன்னு கேட்க, கடைய மூடுறதுக்கு தான், போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து பரபரப்பா. ஏங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கிளம்பி போறேங்கிறீங்க, பேசாம இத குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு இறங்கி போக, ஹம் சும்மா இருந்தவன உசுப்பேத்தி விட்டுட்டு போற பாரு, பேசாம இன்னைக்கு அடிச்சுட்டே வந்திருக்கலாம் அப்படின்னு ஏக்கமா சொல்ற முத்து. இன்னைக்கு நமக்கு விதிச்சது இந்த பால் தான், இதுவும் நல்லாதான் இருக்கு, குடிப்பொண்ணு மீதி பாலை குடிக்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடிய சீதாவும் அவங்க அம்மாவும் ஆட்டோல இறங்கி ஒரு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட, அட வாமா சீதா, வாங்கம்மா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அருணோட அம்மா கேட்டுக்கிட்டே வர, நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சீதா அம்மா. நான் நல்லா இருக்கேன், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க உட்காருங்க, வா சீதாங்கிறாங்க அவங்க அம்மா. ரெண்டு பேரும் உட்கார்ந்ததும் அருணோட அம்மா பரபரப்பா கிச்சனுக்குள்ள போய் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. சீதா கையில இருக்க பேக இந்தாங்கம்மான்னு கொடுத்துட்டு, அருண் இல்லையாங்கம்மான்னு கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடுறீங்களா அப்படின்னு சீதா கேட்க, இல்லன்னா மட்டும் என் பையன் விட்டுருவானா என்ன, போலீஸ்காரனாச்சே, அதுக்கு ஒரு விசாரணையே நடத்திடுவாங்கறாங்க அவங்க அம்மா. அப்போ அருண் ஒரு ஷாப்பர் பேக்கோட, வாங்க ஆண்டி, வா சீதா, எப்ப வந்தீங்கன்னு கேட்க, ரெண்டு பேரும் எழுந்து நிக்க, உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிற அருண். நல்லா இருக்கீங்களான்னு சீதா அம்மா கிட்ட கேக்குறாரு. அருண் இப்ப பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்காரு. தம்பி உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, நன்றியா, எனக்கு எதுக்கு அப்படின்னு அருண் கேட்க, உங்க ஹெல்ப்பால தான் இன்னைக்கு சத்யா இருந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது, உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு அம்மா சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன்னு சீதா சொல்ல, இதுக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம், என் பையனோட வேலையை தானே அவன் செஞ்சான் அப்படின்னு அவங்க அம்மாவும் பொறுப்பா சொல்றாங்க. என் பிள்ளைக்கு அன்னைக்கு கடைசி நாள் பரீட்சை, அவன் எழுதக்கூடாதுன்னு வேண்டாத ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான், உங்க புள்ள மட்டும் சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணாம இருந்திருந்தா என் புள்ளையோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, சரியான நேரத்துல உங்க புள்ளதாம்மா எங்க தம்பி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொன்னாரு, இல்லனா அவனால எக்ஸாம் எழுத முடியாம போயிருக்குமா, அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும், அது மட்டும் இல்ல அன்னைக்கு என் தம்பிக்கு என்ன வேணா ஆயிருக்கும், ஒரு வகையில பார்த்தா அவன் எக்ஸாம் எழுதினதுக்கும் அவன் உயிரோட இருக்கிறதுக்கும் காரணமே உங்க பையன்தாமா, அதுக்காக தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா ஓவரா பில்டப் கொடுக்கற, நாங்க பண்ணது சின்ன ஹெல்ப் தான், ஆனா உங்க மாமா தான் கரெக்ட் டைமுக்கு போய் உங்க தம்பிய காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு அருண் சொல்ல, ஆமாங்க, ஆனா அவர் அங்க போறதுக்கு காரணமே நீங்க சரியான நேரத்துல லொகேஷன் அனுப்புனது தானே அப்படின்னு சீதா சொல்ல, அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம கியூட்டா சிரிக்கிறாரு அருண். நாளைய ப்ரோமோல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. அப்பா, மீனா ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க போறாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, நல்ல விஷயம் தானேங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவோட முகம் தான் இடி விழுந்த புளிய மரம் மாதிரி இருக்கு, அந்த ஆர்டர் கிடைக்கணும்னா முதல்ல 1,00,000 டெபாசிட் கட்டணுமாப்பா, அதனால நீ கொஞ்சம் முத்து சொல்லிட்டு இருக்க, சரிதான், அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வர்றேன்னு தெரியுது, நம்ம வீட்டு பத்திரத்தை வச்ச இடத்துல சொல்லி மேல பணம் கேட்கறதுக்கு வர்றான் அப்படின்னு விஜயா முட்டாள்தனமா யூகிச்சு சொல்லிட்டு இருக்க, அட அறிவுகிட்ட முண்டமேங்கிற மாதிரி எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.